வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரக்கமுள்ள நாமத்திலே இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் மாலை நேரத்தில் நம்முடைய சத்தியத்துக்கு காத்திருக்கிற உங்களை யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். மனதார உங்களை வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். தேவனுடைய நாமத்தில் உங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். என் தேவனுடைய நாமம் உங்களிலே மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி போயாமல் துடிக்கிறேன். போல தேற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறேன். தந்தையை போல் தோள்களிலே அனுதினமும் சுமக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நித்தம் நித்தம் உம்மை நான் நினைத்து நினைத்து பார்க்கிறேன். நீ செய்த நன்மை எண்ணி போயாமல் துடிக்கிறேன். நன்றி நன்றி. கடந்து வந்த பாதைகளை நினைத்து நினைத்து பார்க்கிறேன். கண்ணீரோடு நன்றி சொல்லி போயாமல் துடிக்கிறேன். நித்தம் நித்தம் உம்மை நான் நித்தம் நித்தம் உம்மை நான் நன்றி 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 நன்றி. தாயின் கருவில் தோன்று முன்னே கண்குறித்த தெய்வமே, நினைப்பதற்கும் மேலா என்னை ஆசீர்வதித்த தெய்வமே. நித்தம் நித்தம் உம்மை நான் நித்தம் நித்தம் உம்மை நான் பரிசுத்தமுள்ள நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா தீர்க்கனின் புத்தகம் 64ஆம் அதிகாரம் 4வது வசனம். தேவனே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை, செவியால் உணர்ந்ததும் இல்லை, அவைகளை கண்டதும் இல்லை. 1 கொரிந்தியர் 2:9 எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. ஹல்லேலூயா. எழுதியிருக்கிறபடி உனக்கு ஆண்டவர் அவர் சித்தமெல்லாம் என்ன செய்திருக்கிறாரா, அது அவரை தவிர யாருக்கு தெரியாது. ஹல்லேலூயா. அதை உன் கண் காணவில்லை, உன் இருதயத்தில் அதை உணரவும் இல்லை, உன் காதார அதை கேட்கவும் இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த அனுபவத்துக்குள்ளே நான் வரணும் அப்படின்னா, இதை நான் காணணும், இதை நான் கேட்கணும், அதை இருதயத்தில் நான் உணரணும் அப்படின்னா ஆண்டவர் ஒரே ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் தான் கேட்குறாரு. ஹல்லேலூயா.
அந்த 64 நாளை திரும்ப வாசிங்க. தேவனே தேவனே உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. யாருக்கு? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. யாருக்கு? உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு. ஆமென். போதும். அவர் சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை, நன்மைகளை, வாழ்வ, மேன்மைய, சுவிட்சத்தை, உயர்வை அங்க ஆண்டவர் வச்சிருக்கிறாராம். அதை உன் கண் காணவும் இல்லை. அப்ப இதுவரைக்கும் வாழ்ற வாழ்க்கையா இல்லை. அல்லேலூயா. அப்ப இன்னும் ஆண்டவர் உனக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள் வேறு. உன் விசுவாசத்துல நீ அதை என்ன செய்ய, அதை நீ எடுத்துக்கொள்ளும்படி நீ என்ன செய்யணும்? ஒன்றும் இல்லை, தேவ சமூகத்தில் நீ காத்துரு. ஆமென். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, கர்த்தருடைய பாதங்கள் அவ்வளவு இனிமையானவைகள். அந்த பாதத்தில் நீ காத்திருக்கும் போது அங்க அது என்ன, ஒரு அளவற்ற ஒரு தெய்வீக ஒரு பிரசன்னம் அவர் சமூகத்தில் இருக்கிறவர்களுக்கு, காத்திருக்கிறவர்களுக்கு எப்படியாம் அளவற்ற ஒரு தெய்வீக பிரசன்னம் அங்கே வரும் பொழுது உன் இருதயத்தை அப்படியே டியூன் பண்ணுவாராம். எவ்வளவு கசப்புகள், எவ்வளவு போராட்டம், எவ்வளவு கண்ணீரோடு நீ தேவ சமூகத்தில் இருந்தாலும் ஒரு நொடி பொழுதில் உன் உள்ளத்தை அப்படியே மாற்றிடுவார். சந்தோஷமாக ஒரு களி கூறுதலுக்குள்ள தேவநாய கர்த்தர் உன்னை மாற்றி போட வல்லவராம். எப்பொழுது? கர்த்தருக்கு காத்திருக்கும் பொழுது. அப்போ காத்திருக்கிற ஒரு அனுபவம் ஒரு பாக்கியமானது என்று நீ எண்ணணும். கர்த்தருக்கு காத்திருக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது ஒரு பாக்கியமான அனுபவம். கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிற ஒரு பெரிய ஸ்லாக்கியம். அப்ப காத்திருக்கிறது எனக்கு ஒரு அனுபவம்னா, அந்த காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை தேவ சமூகத்தில் நீ என்ன செய்யணும்? நீ பெற்றுக்கொள்ளணும். சமயம் கிடைக்கிற பொழுதெல்லாம் அந்த அதிகாலை நேரத்தில் எல்லாம் என்ன செய்யணும்? தேவ சமூகத்தில் தனித்து காத்திரு, வெளித்திரு, ஜெபித்திரு. அந்த ஜெபத்தில் நீ உறுதியாயிரு, நிலைத்திரு. தேவன் உனக்கு உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மைகள் அப்பொழுதுதான் ரகசியங்கள் வெளிப்படும். கர்த்தர் உண்மையில் என்ன சித்தம் வைத்திருக்கிறார் என்று அப்பொழுதே உன்னோடு கூட அவர் பேசி உன்னோடு கூட அல்லேலூயா அந்த வழிவாசல்களை எல்லாம் உனக்கு கண்காண செய்வாராம், இருதய உணரச் செய்வாராம், காது கேட்க அந்த ஆசீர்வாதங்களை உனக்கு கொண்டு வருவாராம். இவ்வளவு ரகசியங்களை ஆண்டவர் உனக்கு வெளிப்படுத்துகிறார். நீ செய்ய வேண்டியது அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறது. அந்த பாக்கியமான காத்திருப்பு உன் வாழ்க்கையில் ஒரு ஆனந்தமான ஒரு சந்தோஷத்தை, நிறைவை கொண்டு வரும். ஆமீன் சொல்லுவோமா? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அவருடைய பாதங்களை நீ காத்திருக்கிற நேரம் தான் அது ஒரு சமாதானமான நேரம், ஒரு சந்தோஷமான நேரம், ஒரு ஆறுதலின் நேரம், அது அற்புதத்தின் நேரம், ஒரு அதிசயத்தின் நேரம். அது ஹல்லேலூயா. அங்கு நீ ஒரு அரவணைப்பை பெற்றுக்கொள்ளலாம். தாயை போல ஆற்றி தேற்றி நீ பாடினல்ல அழகாய், தாயை போல ஆற்றி என்னை அரவணைத்து மகிழ்கிறீர், தந்தையை போல் தோள்களிலே அனுதினமோ சுமக்கிறீர். ஹல்லேலூயா. எத்தனை அனுபவம் பாருங்களேன். தாயாய், தகப்பனாய், இஸ்ரவேலின் தேவனாய் அனுதினமும் உன்னை நடத்துகிற ஒரு பாக்கியம் அவர் சமூகத்தில் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் ஈவாக வைத்திருக்கிறார். உன் தனிப்பட்ட வாழ்க்கை அவர் சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, அதனாலதான் பரிசுத்தவான்கள் அவருடைய பாதத்தை நேசித்து அவருடைய பாதத்தில் காத்திருந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அதற்கு சொல்லக்கூடுமானால் அந்த மார்த்தாளின் சகோதரியான அந்த மரியாள், ஹல்லேலூயா, தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது அது எவ்வளவு பெரிய பாக்கியம் என்பதை உணர்ந்து அந்த பாதத்தை அருகே அவன் அனுபவத்தில் நீங்கள் லூக்கா 10:39 வாசிங்களேன். அவளுக்கு மரியாள் எனப்பட்டது மார்த்தாளுக்கு மரியாள் எனப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். அவர் என்ன பேசுகிறார்? அவர் வாயிலிருந்து என்ன வார்த்தை வருகிறது? அந்த அசைவு என்ன? அது எனக்கு என்ன அந்த வார்த்தையை சொல்லுகிறார்? அது என்ன ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் அப்படிங்கிறத கவனமாக அந்த அம்மா என்ன செய்கிறாங்க? கவனமாக கேட்குறாங்க. இது ஆண்டவருக்கே ஒரு மிகவும் ஆச்சரியமான ஒரு காரியமாக இருந்ததா. நீங்கள் அதில் அப்படியே 42 வாசிங்களேன்.
தேவையானது ஒன்றே. தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை இன்றைக்கு என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் சொல்லுகிறார், அது என்ன பங்கு? எது? தேவ சமூகத்தில் அவருடைய பாதத்தருகே காத்திருக்கிறது, அவருடைய சத்தம் கேட்க பழகுவது, அவருடைய சித்தம் அறிந்து கொள்ள காத்திருப்பது. அது என்னமா? ஒரு நல்ல பங்காம். அல்லேலூயா. அதுவும் தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. நல்ல பங்குன்னு சொல்லியிருக்கலாம் பாருங்க. அது பாருங்க, அதை அப்படியே அழகா மெருகூட்டி சொல்ல, தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கு. அந்த அம்மாவுக்கு வேற எதை பத்தியும் கவலை இல்லை, சூழ்நிலையை பத்தி கவலை இல்லை. வேலையை எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம், பேச்சு எப்போ வேணாலும் பேசிக்கலாம், அது இன்னைக்கு இல்லை நாளைக்கு எப்போ வேணாலும் பார்த்துக்கலாம். ஆனால் இந்த வாய்ப்பு கிடைக்குமா? இனி ஆண்டவர் போனார், எப்போ வருவார், சித்தம் எப்போவோ, என்னைக்கு இந்த ஸ்லாக்கியம் இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குமோ, இன்னைக்கு அவர் வீட்டுக்கு வந்திருக்கிறாரு. இந்த நேரத்தை, இந்த காலத்தை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, வீணடிச்சிடக்கூடாது. அவர் பாதத்திற்கவே உட்காந்துக்கணும். அல்லேலூயா. அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அவர் என்ன சொல்ல வர்றாருங்கிறத அமைதியாக கேட்கணும். இன்னைக்கு அநேகர் அப்படிதான், பேசவே விட மாட்டாங்க, சொல்ல வந்ததை சொல்ல விட மாட்டாங்க. இவங்க ஆரம்பிக்கிறதுக்குள்ள அவங்க முடிவு சொல்லிடுவாங்க, டைவர்ட் பண்ணிடுவாங்க. அந்த காரியமே சித்தமே என்ன நிறைவேறாத போயிடும். அந்த பொறுமை இருக்காது, அந்த ஞானம் இருக்காது. வந்திருக்கிறது யாருன்னு தெரியாது. தெரிந்தாலும் என்ன செய்வாங்க? முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு தெரியாத சத்தியமா, எனக்கு தெரியாத வசனமா, நான் ஜெபிக்காத ஜெபமா. இன்னைக்கு அநேகருக்கு அப்படி ஒரு இருமாப்பு உண்டு, அப்படிப்பட்ட ஒரு கர்வம் உண்டு, அப்படிப்பட்ட ஒரு பெருமை உண்டு. தேவ சமூகத்தில் அப்படியெல்லாம் என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. சின்ன பிள்ளைங்க இன்னைக்கு அருமையாக அந்த தாய் வந்து அழகாக பாடிட்டு போனாங்க பாருங்க. வெளனுள்ளவனுக்கு ஆகிலமா, என்ன எவ்வளோ பெரிய வார்த்தை தெரியுமா, எவ்வளோ ஆசீர்வாதம் தெரியுமா. அதை நீ விசுவாசித்தா போதும். இதை விட சத்தியமே தேவையில்லை, மெசேஜே தேவையில்லை. ஒரே வார்த்தை, நீ நம்பி வந்திருக்கிற ஆண்டவர், இதுவரையும் நீ துதிச்சல்ல, இதுவரையும் பாடி புகழ்ந்தல்ல, இதுவரைக்கும் ஆராதிச்சல்ல, அந்த ஆண்டவர் யார் தெரியுமா? பலனுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவிகள் செய்வது அவருக்கு லேசான காரியம். அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா. அவர் இரக்கத்தின் ஐஸ்வர்யம் உள்ளவர், அவர் மனதுருக்கத்தின் தேவன், அவர் கடலின் மேல் கற்பாறையை போல நடக்கிறவர், கடல் ஆழத்தில் இருக்கிற மீனுக்கிட்ட உனக்கு அடைக்கலம் கொடுக்கிற தேவன். அந்த மீன் வாயிலிருந்து என்ன செய்வாரு? வாழ்வாதாரத்தை பெற்றுக்கொள்கிற தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். வேண்டாம் என்று ஓரத்தில் ஒதுக்கி வைச்சிருக்கிற கற்சாடி நீரையே கனிரசமாய் மாற்றுகிறவர் உன் வாழ்க்கை மாற்றுவார். மாறாவின் கசப்பை மதுரமாக மாற்றுவார். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இதில் ஒரு பிரசங்கம், இதை விட ஒரு பிரசங்கம் தேவையில்லை. ஆனால் இதெல்லாம் நீங்கள் கேட்டு என்ன செய்யக்கூடாது? அசட்டே அணிடக்கூடாது. நீங்கள் அவங்கள பார்த்துட்டீங்கன்னா இடர்லாகிடுவீங்க. அந்த வார்த்தையை, அது யார் வார்த்தை, அது யார் சொன்னது, அது எதற்காக சொன்னாங்க, நீ அந்த ரகசியத்தை திரும்ப 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 நீ அதை யோசிக்க, தியானிக்க, அசைபோட அது கிரியை செய்ய ஆரம்பிக்க உனக்குள்ள. நீ ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவ. அதனால் யாரையும் நீ என்ன செய்யக்கூடாது? நீ அசட்டையாக நினைச்சிடாத, அசட்டையாக எண்ணிடாத. பிள்ளைங்க பாடுற பாட்டெல்லாம் பாடுங்க, ரொம்ப கவனமாக பாடுவாங்க பிள்ளைங்க, ரொம்ப ஞானமாக பாடுவாங்க. அதெல்லாம் பிள்ளைங்க பாடுற பாட்டு அப்படின்னு நினச்சிருவோம். அப்படி தானே? ஹல்லேலூயா. அதை அப்படி நினச்சோன்னா இந்த வசனத்தின்படி, ஹல்லேலூயா, உன் கண்ணு காணாது, உன் காது கேட்காது, உன் இருதயம் உணராது. உன் இருதயத்தை உணரணும் அப்படின்னா, உன் ஆவிக்குரிய கண்கள் திறக்கணும் அப்படின்னா, உன் ஆவிக்குரிய காதுகள் திறக்கணும் அப்படின்னா தேவ சமூகத்தில் காத்துரு. ஹல்லேலூயா. அது பாக்கியமான ஒரு காத்திருப்பு. ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஜான் வெஸ்லி என்கிற ஒரு தேவ மனுஷனை குறித்து பார்க்கும்போது அவர் சொல்கிறாரு, நான் அனுதினமும் குறைந்தபட்சம் 2 மணி நேரமாவது தேவ சமூகத்தில் நான் காத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. 2 மணி நேரம் குறைஞ்சபட்சம் நான் என்ன செய்வேன்? ஒவ்வொரு நாளும் நான் அவருடைய சமூகத்தில் நான் காத்திருப்பேன் அப்படிங்கிறாரு. மாத்திரமல்ல, மார்ட்டின் லூதர் என்கிற ஒரு தேவ மனுஷன்,
அவர் சொல்றாரு 2 மணி நேரத்திலிருந்து 3 மணி நேரம் நான் தேவ சமூகத்தில் காத்திருப்பேன். அப்படி நான் காத்திராவிட்டால் அது எனக்கு சோர்வை கொண்டு வரும், அது என்ன பலவீனத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா. அது எனக்கு அது என் கால்கள் இடறி போகிற அளவுக்கு எனக்கு ஒரு தடுமாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்களுடைய கால்கள் என்ன செய்யாதான்? இடராதான். அவங்க முழங்கால்கள் என்ன செய்யாதான்? தள்ளாடுவதில்லை, அவங்க அசைக்கப்படுவதில்லை. அப்ப தேவ சமூகத்தில் காத்திருக்கிறவர்கள் என்ன செய்வாங்க? உற்சாகமாக இருப்பாங்க, பலனாக இருப்பாங்க, ஆவியில் இருப்பாங்க, அபிஷேகத்தில் இருப்பாங்க. இன்னொரு பக்தன் சாட்சியாக எழுதி வைத்திருக்கிறார். அவர் சொல்றாரு, ஒரு நாள் தான் தேவ சமூகத்தில் நான் காத்திராவிட்டால் பலூனில் ஏர் பிடுங்கினா எப்படி இருக்கும் அப்படி ஆயிடுவேன்றாராம். அவர் எதுக்கு உதாரணத்தை எப்படி சொல்றாரு பாருங்க. ஒரு பலூனில் ஏறு அப்படி பிடுங்கி விட்டா எப்படி இருக்கும் அப்படி ஆயிடுவேன். 2 நாள் காத்திராவிட்டால் என் குடும்பத்தார் என்னை கண்டுபிடிச்சிருவாங்க. 3 நாள் நான் காத்திராவிட்டால், தேவ சமூகத்தில் நான் காத்திருக்காவிட்டால் இந்த உலகம் என்ன கண்டுபிடிச்சிரும். அந்த அளவுக்கு நான் சோர்ந்து போயிடுவேன், பலனற்று போயிடுவேன், ஏதாவது பிரச்சனையில லாக் ஆயிடுவேன். அதனால எந்த தீங்கும் என்னை அணுகாதபடி நான் பாதுகாக்கப்படணும் அப்படின்னா அனுதினமும் தேவ சமூகத்தில் நான் காத்திருக்கிற ஒரு அனுபவம் எனக்கு வேணும். இந்நாள் வரை என்ன அது பாதுகாக்குது, இந்நாள் வரை என்னை காத்தது. அதை வாசிக்கும் போதே நமக்கு ஒரு மிகுந்த சந்தோஷத்தை கொண்டு வருது. அல்லேலூயா. அவர் எப்படி உணர்றாரு பாருங்களேன். அதுபோல ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தருக்கு காத்திருக்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும். என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு பங்காய் வைத்துக் கொள்ளுங்கள். தேவ சமூகத்தில் காத்திருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீ காத்திருக்கும் பொழுது தான் என்ன செய்ய முடியும்? தேவ சித்தத்தை நீ அறிந்து கொள்ள முடியும். அந்த நேரம் உனக்கு மிகவும் பிரயோஜனமுள்ள நேரமாக இருக்கும். அந்த நேரம் ஆண்டவர் சொல்லுவார், நீ என்னென்ன காரியங்களை நீ செய்யாத உன் இருதயத்தில் அழகா என்ன செய்வார்? டியூன் பண்ணி வைக்கிற நேரம் அது. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய சமூகத்தில் நீ காத்திராவிட்டால் அந்த நாளில் ஆமே எல்லா போராட்டத்துக்கும் நம்ம தயாராக தான் இருக்கணும். இன்றைக்கும் நம்ம ஏதோ நம்ம போய் வர அந்த உலகத்துக்கு முன்பாக நம்ம ஞானத்தில், நம்முடைய பலத்தில், நம்முடைய அறிவில் நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இல்லை, அவர் நம்ம வைத்திருக்கிற கிருபை தான். ஹல்லேலூயா. அந்த கிருபை தான் நம்ம அனுதினமும் பாதுகாக்குது, பராமரிக்குது. அந்த கிருபை இல்லைன்னா நம்ம எல்லாவற்றிலும் வீண் தான், வெறுமை தான், போராட்டம் தான். அப்படியே தனித்து விடப்பட்ட ஒரு நிலைமை மாதிரி அது அந்த ஃபீலிங்கே ஒரு வித்தியாசமாக இருக்கும். உலகம் நம்மளை கைவிட மாதிரி, நம்ம குடும்பம் நம்ம கைவிட்ட மாதிரி, நம்மளை விட்டு எல்லாம் போனது மாதிரி ஒரு இருதயத்தில் என்ன செய்யும்? ஒரு சோர்வு. ஆனால் தேவ சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது அந்த உன்னத பலன், ஹல்லேலூயா, அந்த உன்னத பலன் உனக்குள்ள இறங்கி வரும். அது உனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை உனக்கு கொடுக்கும். அதான் தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. நீ எதுக்கும் பயப்பட மாட்ட, பயமுள்ள ஆவி உனக்கு வராது. யாராவது உன்னை பயமுறுத்தினா கூட நீ அவங்களை என்ன செய்வ? விரட்டி அடிச்சிடுவ. உங்கள்கிட்ட பேசுறதுக்கே பயப்படுவாங்க. காரணம் ஏன்? நீ பலவான். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமாம், பலவீனன் தன்னை பலவான் என்று சொல்லுவான். நீ சொல்லணும், பலவீனத்தில் நீ சோர்ந்து போகக்கூடாது. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. அவர் என்னை பலத்தால் இடை கட்டுவார். என் கால்களை மான் கால்களைப் போல ஆக்குவார். என் அடிகளை உறுதிப்படுத்துவார். என் கால்களை கண்மலையில் மேலே நிறுத்துவார். இதான் விசுவாசம். என் கால் ஒருபோதும் என்ன செய்யவில்லை? தள்ளாடுவதில்லை. நான் சோர்ந்து போவதில்லை. நான் பலனற்று போவதில்லை. ஹல்லேலூயா. நான் கர்த்தருக்கு காத்திருக்கிறவன். நான் புது பலனை அடைகிறவன். ஒவ்வொரு நாளும் இப்படி புது பலனை சுதந்திரித்துக் கொள்ளுகிறவன். இதுதான் விசுவாசனுடைய அறிக்கை. இதுதான் ஒவ்வொருடைய விசுவாச வாழ்க்கையில் வரணும். அனுபவத்தில் நீ
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அதை கொண்டு வாங்க. காத்திருங்க தேவ சமூகத்தில். நீங்கள் கர்த்தருக்குள் பலப்படுங்க. அந்த பலன் உன் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இன்றைக்கு நம்ம பார்க்குறோம், ஒரு நாளைக்கு 24 மணி நேரம், அதில் 2 மணி நேரம் 24 நிமிஷம் நம்ம தசமமாக கொடுக்கணும். தசமமே. ஹல்லேலூயா. ஆனால் 2 நிமிஷம் கூட நமக்கு தேவ சமூகத்தில் என்ன செய்யறதில்ல, காத்திருக்கிற முடியல, அனுபவம் இல்லைல்ல. என்னை கேட்டுக்கொண்டு இருக்கிற தேவனுடைய இப்படி இந்த மாலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் உன்னோடு கூட இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். அவருக்கு நீ காத்திரு, அவருக்கு நீ காத்திரு. அப்பொழுது நீ புது பலனை நீ சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஆமாம், அப்படி நீ அவர் சமூகத்தில் நீ காத்திருக்கும் பொழுது, அவருடைய பாதத்தில் நீ காத்திருக்கும் பொழுது நீ என்ன செய்யணும்? முதல்ல அவரை பாடி புகழணும். அவர் செய்த நன்மைகளை நினைக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும். நீ அதை நினைவூட்டிக்கிட்டே இரு. உனக்கு செய்ய வேணுங்கிறத நீ நினைக்காத. உனக்கு செஞ்சதை மாத்திரம் சொல்லி ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே நீ பாடி துதித்து ஆராதித்து கொண்டேற. உன் தேவையை ஆண்டவர் நேர்த்தியாகி சந்திப்பா. உனக்கு ஆச்சரியமாக இருக்கும், நான் கேட்கவே இல்லை, ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு. கேட்காமல் அப்போ அதுக்கு என்ன ரகசியம்? இதுவரைக்கும் செஞ்ச நன்மைக்கு மாத்திரம் நீ நன்றி சொல்ல பழகு. நீ நன்றி சொல்ல பழகு, துதித்து பழகு, ஆராதித்து பழகு. அதில் தான் அவருடைய உள்ள மகிழுமாம். அல்லேலூயா. அதில் பிரியப்படுகிறார். அவர் அதன் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். அவர் ஆராதனையிலே பிரியப்படுகிற தேவன். அப்போ உன் ஆராதனை அவர் பார்க்க, உன்னை பார்க்கும்போதுலாம் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. கடந்த வாரத்தில் கூட இந்த வார்த்தையை நான் சொன்னேன். உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு என்ன உண்டு? என்ன உண்டு? என்ன உண்டு? அட சொல்லுங்க கரெக்டா. எதிர்பார்ப்பு உண்டு. உன்னை பார்க்கும்போதெல்லாம் அவருக்கு ஒரு எதிர்பார்ப்பு. இவர்களை எனக்கென்று தான் ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் கூட அந்த அடிமைத்தனத்திலிருந்து விடுவித்தது எதற்காக என்று கடந்த வாரத்தில் கூட பார்த்தோம். எதற்காக? எனக்கு ஆராதனை செய்யும்படி. நான் அவர்களை எதற்காக விடுவித்து வந்தேன்? எனக்கு அவர்கள் ஆராதனையை செய்யும்படி. இன்றைக்கும் உனக்கு இந்த பூச்சக்கரமான உலகத்திலிருந்து உன்னை வேறு பிரித்து, உன்னை இந்த அடிமைத்தனத்திலிருந்து உலகத்திலிருந்து உன்னை மீட்டெடுத்து தன்னுடைய கரத்தில் தம்முடைய கைக்குள்ளான ஆடாய் உன்னை வைத்து அழகு பார்க்கிற தேவன் எதற்காக? உன்னுடைய ஆராதனை அவருக்கு தேவை. உன்னுடைய உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலிகள் அவர் எதிர்பார்த்து காத்திருக்கிறவர். உன் ஆராதனையை அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. உன் துதியின் மத்தியில் வாசம் பண்ண விரும்புகிறார். உன் துதியின் மத்தியில் அவருக்கு அதை விட வேற சந்தோஷமே இல்லையா? தன்னுடைய ஜனத்தின் மத்தியில், இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவனே வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் தேவன் தாதரிக்கும் சகலே சஞ்சலத்தோரின் மத்தியிலா. தேவன் தாதரிக்கும் சகலே சஞ்சலத்தோரின் மத்தியிலா. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கனியாவையும் துடைக்கிறாரே. தேவன் தாமவர்கள் தேவனாயிருந்தே கனியாவையும் துடைக்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. இதோ மனுஷரின் மத்தியில் தேவாதி தேவன் வாசம் செய்கிறாரே. ஹல்லேலூயா. தன்னுடைய பிள்ளைகள் மத்தியில் அவர் வாசம் பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. எதற்காக? தன்னுடைய ஜனத்துடைய எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பேன் என்று சொன்னவர். எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைக்கும்படி. ஹல்லேலூயா. நீ என்ன கண்ணீரோடு கவலையோடு நீ தேவ சமூகத்தில் வந்திருந்தாலும், நீ விடுதலையோடு தேவனை துதிக்கிற துதி இருக்கேன், என் தேவன் அங்கீகரிக்கிறதா. நீ ஆராதிக்கிற ஆராதனை இருக்கிறதே, என் தேவனை அதை அங்கீகரிக்கிறவராக இருக்கிறார். அதற்கேற்ற பலனை ஆமென். ஆராதனை முடிகிறதுக்குள்ள என் தேவனாய் கர்த்தர். இந்த உன் விசுவாசம், உன் விசுவாசம் அப்படி தான் இருக்கணும்.
என் தேவன் எல்லாவற்றையும் செய்ய வல்லவர். அவராலே ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. ஆகும், அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். உன் விசுவாசத்துல ஒருபோதும் நீ தளர்ந்து போகாத. விசுவாசத்துல ஒரு காலம் நீ சோர்ந்து போகாத. அதை நீ அசட்டையாய் எண்ணி விடாத. ஹல்லேலூயா. தேவன் உனக்கு சொன்னதை நிறைவேற்றும் அளவும் உன்னை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். நீ தினந்தேறும் கர்த்தருடைய பாதத்தில் நீ காத்திருக்கும்போது உன் உள்ளான மனசுல அந்த உள்ளான மனுஷன் என்ன செய்வான்? பலன் அடைவான். ஹல்லேலூயா. அந்த உன்னத பலன் உனக்குள்ள இறங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். ஆமா, நீ பலன் அடைந்து நீ எப்படி இருப்ப? வல்லமையுள்ள ஆத்மாவா எப்படி இருப்ப? வல்லமையுள்ள ஆத்மா. அதுக்கப்புறம் உங்ககிட்ட எந்த ஒரு டெஃபிஷியன்சியான வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு பலவீனமான வார்த்தை உன் வாயிலிருந்து வராது. உற்சாகமான வார்த்தை, ஆசீர்வாதமான வார்த்தை, ஒரு நம்பிக்கையான வார்த்தை, ஒரு விசுவாச வார்த்தை, அநேகரை உற்சாகப்படுத்துகிற, பலப்படுத்துகிற ஆவிக்குரிய ஒரு வார்த்தை, ஒரு ஆலோசனை உன் வாயிலிருந்து வரும். அது எப்படி? அந்த உள்ளான மனிதன் பலப்படும் பொழுது. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். எனவே அந்த உள்ளான மனுஷன் பலன் அடையணும் அப்படின்னா நீ தேவ சமூகத்தில் விசேஷமாய் நீ காத்துரு. ஹல்லேலூயா. அநேகம் பேர் நேரங்களையும் நாட்களையும் வீணாக்கி விட்டு பிரச்சனை வரும்போது, பிரச்சனை பக்கத்தில் வந்த உடனே துண்டக்கான துணியக்கான ஓடுவாங்க. எங்கே ஓடுவாங்க தெரியுமா? எங்கே ஓடுவாங்க? லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அதை நீங்கள் கேட்கணும், கொடுக்கணும். அலமோதி வருவாங்க பாருங்க பிரச்சனை. எங்கே வருவாங்க? வந்து நீங்கள் அவங்க சொல்கிறத முதல்ல கேட்கணும். நீங்கள் சொல்கிறது எதையும் அவங்க கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு நிறைய அப்படிதான். சின்ன சின்ன மேய்ச்சல், சின்ன சின்ன செழிப்பு, பசுமையை பார்த்த உடனே அப்படியே என்ன ஆயிடுறாங்க? டைவர்ட் ஆயிடுறாங்க. டைவர்ட் ஆயிடுறாங்க. லோத்து மாதிரி அப்படியே ரைட்டில் பார்த்த உடனே பசுமை. என்ன அவர் சும்மா இப்படியே வனாந்தரத்தில் கூப்பிட்டுட்டு அலைகிறார். போகும்போது இப்படியே ஒரு ரைட்டன் போய் தான் போவேன் அப்படின்னு சொல்லி போனான். அது அழிவுக்குரிய நகரம்னு அவனுக்கு தெரியல. ஹல்லேலூயா. ஒரு நேரம் வந்துச்சு, என்ன செஞ்சாங்க? துண்டக்கானன் துணியாக்கானன் எங்கே ஓடுறான்? உயிர் வெறுத்து பிழைப்போமா, ஜீவன் பிழைக்க எங்கே ஓடினாங்க? யார் கூப்பிட்டு போகிறது? தூதர். அப்பயும் அந்த அம்மா, ஐயோ இவ்வளவு நன்மையை ஆசீர்வாதத்தை எப்படி தான் விட்டுட்டு போகிறதோ அப்படின்னு திரும்பி பார்த்தது இன்னும் நிற்கிது அங்கே. இன்னைக்கு அநேகர் அப்படி தான். ஆண்டவர் உன்னை ஆசீர்வாதத்துக்குன்னு அழைத்துட்டார். உன்னை கொண்டு வந்து அழகாய் ஒரு செழிப்பாக ஒரு தேசத்தில் வச்சு உன்னை போஷிக்கும்படி உனக்கு ஒரு ரெகோபத்தை தொடங்கிட்டார். ஹல்லேலூயா. சூழ்நிலை எல்லாம் மாறி அப்படி அழகா போய்கிட்டு இருக்கும்போது மாம்சத்தில் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். கொஞ்சம் அப்படிதான் சொல்லுவாங்க. சிலதை எடுத்துக்கணும், சிலதை அப்படி விட்டுறணும். அவங்க சொல்ற மாதிரிலாம் எல்லாத்தையும் கேட்காதீங்க. எல்லாத்தையும் கேட்காதீங்க. இவங்க அறிவு. இன்னைக்கு அநேகர் அப்படிதான் இருக்காங்க. ஆண்டவர் உனக்கு சொல்றதால நீ கவனமா கேட்டு பழகு. அவருடைய சமூகத்தில் நின்று பழகு. அவர் சொல்றத நீ என்ன செய்ய? நீ அபியாசப்படுத்த பழகு. அதுல உறுதியாயிரு. உறுதியாயிரு. ஆண்டவர் சொல்லிட்டார். ஹல்லேலூயா. ஒரு நேரத்தில் சொல்ல வேண்டாமா? இவனும் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கானே அப்படின்னு சொல்ல வேண்டாமா? பிசாசு கடந்த வாரங்களில் பார்த்தவன். பிசாசு 18 வருஷமா ஒரு தாயை கூனியாக்கி மேலே பார்க்க விடாம எவ்வளவு தடை பண்ணி வச்சிருந்தாலும் கூட அந்த அம்மா அந்த பலவீனத்திலெல்லாம் என்ன செய்யலை? ஒரு பொருட்டா எண்ணாம அந்த சாட்சியை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? அது மிகுந்த ஆச்சரியமா இல்லை? 18 வருஷம் இருப்போமா? ஆனா பாருங்க,
ஆண்டவர் சொல்றாரு ஆபிரகாம் குமாரத்தி அப்படிங்கிறாரு. அந்த தாயை, அந்த கூனியை ஆபிரகாமின் குமாரத்திங்கிறாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? ஆபிரகாம் பிள்ளை 100க்கு அதிபதி தட்டிட்டு போறான் பாருங்க. இவனும் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறானே. சகையு வித்தியாசமான ஆளெல்லாம் நினைச்சான். காரணம், இன்றைக்கும் நம்ம நினைக்கிறோம் நம்ம தான் பரிசுத்தமான, நம்ம தான் ஆண்டோடைய பிள்ளைங்க, நம்ம தான் எல்லாம் பர்ஃபெக்ட்னு நினைக்கிறோம். உலகத்தில் எல்லாரும் பர்ஃபெக்டாக இருக்கிறாங்க. ஆனால் அன்றைக்கி ஆண்டவர் விட்டு தூரமாக இருக்கிறாங்க, ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கிறாங்க, ஆண்டவர் மதிக்கிறாங்க. யார்? புறஜாதி. நீங்கள் புறஜாதிகிட்ட போய் சொல்லுங்களேன் ஏசப்பாவை பற்றி. ஏசப்பா எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஏசப்பா ரொம்ப நல்லவர், நீ சொல்லாத வார்த்தை அவங்க சொல்லுவாங்க. சின்ன வயசுலேருந்து எனக்கு தெரியும் ஏசப்பாவை. ஏசப்பானா எனக்கு ரொம்ப இஷ்டம். எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒருத்தவங்க இருந்தாங்க, ஜெபம் பண்ணா போய் உட்காந்துப்பேன். நான் அந்த ஸ்கூலில் தான் படித்தேன். எனக்கு அந்த சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா, அவங்கள்ட்ட இருக்கிற சாட்சி நமக்கு இருக்காது. நம்ம யார் தெரியுமா? ஹல்லேலூயா. நான் யார் தெரியுமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நீ ஆண்டவர் சமூகத்தில் ஏன் இதெல்லாம் நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன்னா, நீ ஆண்டவர் சமூகத்தில் உண்மையாக நீ காத்துறேன், உனக்கு இந்த குழப்பமே இருக்காது. அது அந்த தெய்வீக பிரசன்னம் உன்னை சகலத்தையும் மூடி என்ன செய்யும்? உன்னை அப்படியே அழகாக டியூன் பண்ணிடும். உன்னுடைய உள்ளத்தை அப்படியே அன்பால் நிரப்போம். ஹல்லேலூயா. அப்படியே பிரசன்னத்தால் நிரப்பப்படுவேன். உன் பார்வை வித்தியாசமாக இருக்கும், உன் பேச்சு வித்தியாசமாக இருக்கும், உன் நடக்க வித்தியாசமாக இருக்கும், உன் கிரியை எல்லாம் வித்தியாசமாக இருக்கும். ஹல்லேலூயா. நீ தான் அடையாளமாக இருப்ப, நீ தான் அற்புதமாக இருப்ப. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவனுடைய ஜனமே, நீ கர்த்தருக்கு காத்திருக்க பழகு. அப்பொழுது கிறிஸ்து தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படியெல்லாம், ஹல்லேலூயா, எப்படி? தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தின்படி உன் குறையெல்லாம் நிறைவாக்கி எல்லாவற்றையும் குறித்து உன்னை என்ன செய்வார்? அதை நிறைவாக்கி உன்னை தேவ சமூகத்தில் உன்னை நிறைவுள்ள பாத்திரமாக மாற்றுவார். ஆமேன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. உன் குறைகள் எல்லாம் மாறணும், உன் பிரச்சனையெல்லாம் தீரணும், உன் போராட்டத்துக்கு ஒரு முடிவு வரணும். ஹல்லேலூயா. உன் பிரயாசம்லாம் வாய்க்கப்படணும். அப்படின்னா ஒன்றும் வேணாம், காத்திரு. அந்த காத்திருப்பு எப்படிப்பட்டதா? ஒரு பாக்கியமான காத்திருத்தல். ஆமீன்னு சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. கடந்த வாரம்ல என்ன பார்த்தோம்? ஜெபத்தை குறித்து பார்த்தோம். அந்த ஜெபத்தோடு அதை விட்டுறாதீங்க. ஐயா அதை முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் சப்ஜெக்ட் ஒன்று, அது அவளை முடிஞ்சு போச்சு. என்னமோ அக்னின்னீங்க, பலிபீடம்னீங்க, தூபபீடம்னீங்க, என்னமோ குங்குலியம்னீங்க, வெள்ளை போலம் சொன்னீங்க, வேற என்ன சொன்னோம்? சாம்பிராணி, அப்புறம் பிசினு, என்னென்னமோ சொல்லி ஒரு வழியாக எங்களை ஒரு விடுதலை தந்தார் ஆண்டவர். விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அந்த அனுபவம்லாம் உனக்கு இருக்குமானால், அந்த அனுபவத்தோடு நான் அதுதான் சொல்ல விரும்புகிறேன். கடந்த வாரத்தில் கேட்டோம் ஆலோசனை, அந்த ஆலோசனையின்படி அந்த பலத்தோடு, அந்த கிருபையில், அந்த ஆவியில், அந்த அபிஷேகத்தில், அந்த சத்துவத்தின் வல்லமையில் நீ தேவ சமூகத்தில் நீ காத்துரு. நீ பாக்கியவானா இருப்ப. ஹல்லேலூயா. நீ பாக்கியவதியா இருப்ப. உற்சாகமாக எழுதி நிற்கலாம். ஹல்லேலூயா. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே, உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே,
அன்பு என் உயிரே, அன்பு என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கமெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் ஏக்கம் எல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உந்தன் சித்தம் செய்யணுமே. என் அன்பு என் உயிரே, என் அன்பு என் உயிரே. மழைக்காக காத்திருக்கும் பயிர் போல நான் காத்திருப்பேன். வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழைக்காக பயிர் போல நான் காத்திருப்பேன். காற்று வீசும் என்று ஆவலுடன் எதிர்பார்த்திருந்தேன். மழையாக இறங்கணுமே, என்னை முழுவதும் நனைக்கணுமே. மழையாக என் அன்பு என் உயிரே, என் அன்பு என் உயிரே. நினைவெல்லாம் ஏக்கம் எல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. நினைவெல்லாம் வாஞ்சையெல்லாம் நீரே. உம்மோடு நான் நடக்கணுமே, உம்மோடு நான் பழகணுமே, உன்னன் சித்தம் செய்யணுமே. என் அன்பு என் அன்பு என் உயிரே, என் அன்பு என் உயிரே, என் அன்பு என் உயிரே. பாஸ்டர் மஜய் பாபா. ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ராஜா. பரலோக பிதாவே, மை நன்றியோடு துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ இந்த நல்ல ஓய்வு நாளின் ஆண்டவரே, இந்த சாயங்கால வேளையிலே கர்த்தருடைய பாதத்திலே நாங்கள் காத்திருக்கும்படியாய், உம்முடைய சத்தியத்தை நாங்கள் ஆண்டவரே கேட்கும்படியாய், உம்மை ஆராதிக்கும்படி தேவன் கொடுத்த பெரிய ஸ்லாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசின நல்ல வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. இந்த மாதத்தின் கடைசி நாட்களிலே கர்த்தாவே, உம்மை நோக்கி பார்க்கும்படி கர்த்தாவே கொடுத்த நல்ல கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆவியானவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீரே அல்லாமல் நீர் செய்பவைகளை கர்த்தாவே கண்டதில்லை ஆண்டவரே. அப்பா, எங்கள் செவிகளால் நாங்கள் உணர்ந்ததும் இல்லை தேவனே. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்காக நீர் ஆயத்தம் பண்ணி வைத்ததே. ஆமென் ஆண்டவரே. அப்பா, ஒரு மகிமையின் தேவன் கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆயத்தம் பண்ணின எல்லாவற்றையும் இந்த நாளிலே நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படி கிருபை பாராட்டுவீராக. உமக்கு காத்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தாவே, ஆமென் ஆண்டவரே. அப்பா, உன்னதமான ஒரு ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறீர். வரும் மாதத்திலே தேவனே கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படி அப்பா எதையெல்லாம் கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்தீரோ எல்லாவற்றையும் நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாரும். சமாதானத்தின் தேவன் எங்களோடு வாரும். உம்முடைய மகிமையால் எங்களை மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய இரத்தத்துக்குள்ளே இருக்கிற அந்த ஆண்டவரே சகல ஆசீர்வாதங்களையும் நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாய் எங்களை மாற்றும். உம்முடைய அன்பு கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.